வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முட்டை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வைக்கலாம். சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு முட்டையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்குவோம். லைட்டாக அதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே பரட்டி விடலாம். அந்த பக்கம் அடுத்த பக்கம் 2 பக்கமும் பரட்டி விட்டு நல்லா அதை அப்போ தான் அந்த மஞ்சக்கரு உடஞ்சி குழம்புல கரையாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் இது மாதிரி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா அது பைண்ட் ஆகணும். அந்த மஞ்சக்கரு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அப்படியே இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு சோம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காயை கீறி அதையும் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய், காரம் வேணால் நீங்கள் இன்னொரு மிளகாய் கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வச்சேன். கடைசியாக வதக்கி இருக்கிறப்ப ஒரு 4-5 கொத்து மல்லி இலையை நல்லா கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வாசம் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கணும். தேங்காய் வதக்கிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே
நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வெடித்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு க்ரஷ் பண்ணது, இஞ்சி கொஞ்சம் தட்டி நல்லா பொடியாக்கினதை போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பொரிஞ்ச உடனே நல்லா பொரியட்டும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 4 தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுட்டு சின்னதாக இருந்தனால நான் 4 போட்டேன், பெருசாக இருந்தால் 3 போடுங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சாலே அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வேகும். தக்காளி நல்லா கொஞ்சம் மறுபடியும் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு 1 ஸ்பூன் மசாலா பொடி போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் மசாலா பொடி போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 1 நிமிஷம் கழிச்சோன்னே மறுபடியும் எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி கரையணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூனு சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாம் சீக்கிரம் வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்படி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி வந்துருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள் தக்காளி. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது அரைச்சோம்ல, வதக்கி அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் மல்லி எல்லாம், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து வீட்டு மசாலா பொடி போட்டிருக்கேன். நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது வேணாலும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸி கழுவுன ஜார் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு
அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஆனாலும் நல்லா கொதிச்சிடும். கொதித்தோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் போதும். உப்பு மட்டும் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த முட்டை வறுத்து வச்சோம்ல அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு கலக்காமல் அதில் என்ன இருக்கிறத கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்கு, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தூளை தூவிட்டு மல்லி இலையை போட்டுட்டு மெதுவாக அப்படியே கலந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பாடை போட்டு அதில் குழம்பு விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. நீங்கள் வச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. வச்சுட்டா இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.